இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் அப்டேட், இந்த வாரத்துக்கான கேப்டன் யாரு, இந்த வாரத்துல என்ன டாஸ்க் வரப்போகுது, ஸோ ஃபுல் டீடைல்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா எல்லாமே அப்டேட் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி டாஸ்க் வரப்போகுது, அந்த டாஸ்க்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்றது ஃபுல்லா பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய வாரம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, செம்ம டஃபா இருக்க போகுதுங்க. ஏன்னா அந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வரக்கூடிய வாரம் சொல்றேன், பயங்கரமா நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு மாறணும்டா அப்படின்றத கிளியரா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பயங்கரமான கான்ஃபிளிக்ட் வரப்போகுது. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாறி மாறி அவங்க கருத்து வைக்க போறாங்களா இல்ல எல்லாம் கும்மாங்குத்து குத்திக்க போறாங்களா அப்படின்றது இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் 4 பேர் வந்தாங்கல்ல, இவங்க வந்த உடனே நம்ம என்ன நினைச்சோம், கேம் மாறும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம்ல. எஸ், ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா கேம் மாற போகுது. ஆனா அது வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பாசிட்டிவா மாற போதா, உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பாசிட்டிவா மாற போதான்னு தான் தெரியல. ஆனா ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்க போது மட்டும் கிளியரா தெரியுதுங்க. ஏன்னா நாமினேஷன் லிஸ்ட் அந்த மாதிரி. ஆக்சுவலா இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யார் தெரியுமா வந்திருக்காங்க, இல்ல வந்திருக்காங்கன்றத பார்க்க கூடாது, யார் யார் வரல அப்படின்றத தான் பார்க்கணும். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல ஒட்டுமொத்த கூடாரத்தையும் அப்படியே எடுத்து வந்து மொத்தமா போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த வாட்டி தாங்க தெரியும் யார் வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து ஓட்டு வந்து வாங்க போறா, யார் லீடிங்ல போறா அப்படின்றது தெரியும். அதாவது பழைய ஹவுஸ்மேட்ஸ்ல சொல்றேன், இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்களா இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இல்ல, அவங்க ரொம்ப சேஃப்னு வச்சுக்கோங்களேன். மிச்ச பேர்லாம் இருக்காங்களே பழைய ஹவுஸ்மேட்ஸ், ஸோ அதுல இருக்க மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொட்டிட்டாங்க. ஒரு 3 பேரை தவிர, அதாவது யாரும் வந்திருக்காங்கன்றத பார்க்கறத விட யாரு வரலன்றத இங்க முக்கியம். அதுல மெயினா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்னு கனி. ஏன்னா கனி என்ன பண்ணிட்டாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா கனி வரமாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னும் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு சுபிக்ஷா ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்கு இப்போ சுபிக்ஷா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சுபிக்ஷாவும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அரோரா, இவங்க 2 பேர் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மேபி சூப்பர் டீலக்ஸ்லேருந்து கிடைச்சதா, அது என்ன மேட்ருன்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் விட்டு போயிருக்கு. நான் அந்த வகையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வரல, மிச்சம் எல்லாரையும் வந்து நாமினேஷனில் போட்டாங்க. ஸோ இந்த வாரம் தெரிய போகுது கமருதீனுக்கு ஓட்டு அதிகமா, கானா வினோத்துக்கு ஓட்டு அதிகமா, இல்லை திவாகருக்கு ஓட்டு அதிகமா, இல்லை பார்வதிக்கு ஓட்டு அதிகமானு. ஸோ யாருக்கு வந்து ஓட்டு லீடிங்கில் இருக்க போது, முக்கியமா பாத்தீங்கன்னா சபரி எல்லாம் எஃப்ஜே எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த வாரம் வெளியே போறது யாரு அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ப்ரோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா திவாகருக்கு தான் செக், திவாகர் பண்ண அட்ராசிட்டிஸ்க்குலாம் திவாகர் கண்டிப்பா வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என்ன இருந்தாலும் இந்த எஃப்ஜே பைய போல தான், அவனோட ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வந்து யாருக்குமே பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான், சோ அவன் தான் வெளியே போறான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அப்படி இல்லைனாலும் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ரவுடி பொம்பளை வீட்டுக்குள்ள இருக்குல்ல, அந்த ரவுடி பொம்பளை தான் வெளியே எடுக்க போறோம், அதாவது ரம்யா ஜோ சொல்றாங்க. சோ ரம்யா அவங்க தான் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. சோ எது எப்படின்னு தெரியலங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு பயங்கரமான ஹேட் ரேட் இருக்குல்ல, சோ அதனால திவாகருக்கு ஓட்டு குறையுமோ, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்தோம்ல, திவாகர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லீடிங்ல டாப்ல இருந்தாரு. இப்போ அந்த சிச்சுவேஷன் இல்ல. ஏன்னா அப்போ ஒரு சிம்பத்தி ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால திவாகர் தப்புச்சாப்ல. இப்போ பாத்தீங்கன்னா அந்த சிம்பத்திலாம் இல்ல, எல்லாம் பயங்கர கொலகான்ல இருக்காங்க, வெளியே வந்து ஊம குத்தா குத்தலான்ற ரேஞ்சுக்கு இருக்காங்க. சோ அதனால திவாகருக்கு கொஞ்சம் ஓட்டுகள் குறைஞ்சு மேபி பாட்டம்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல திவாகரோட மோசம் வந்து ரம்யா ஜோ எஃப்ஜே தான், இவங்கள தூக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல, என்ன லக்குங்க, என்னங்க நடக்குது அவங்களுக்கு, எப்படிங்க நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறீங்க, ஒன்னு நாமினேஷனுக்கு வர மாட்டீங்க, அப்படி வந்தாலும் சேனல் உங்களை எடுக்க மாட்டுது, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலங்க. ஆனா அரோரா காட்டுல மழை தான், அவங்களே இருக்க வேணாம்னு நினைச்சா கூட பிக் பாஸ் டீம் நீ இரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்க இருக்க வைக்கிறாங்க. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடா அரோரா நீ இருமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலும் பேக்கப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சுச்சுவேஷனும் லக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. என்ன ஒரு இதில் எனக்கு உண்மையிலே அரோராவை நினச்சா கிரேட்டுங்க, கேமே விளையாடாம உள்ள ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 5வது வீக் வந்து வராங்கன்னா, அதுவும் 5வது வீக்லேயே அவங்க நாமினேஷனில் வரல, 6வது வீக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். பா என்ன அரோரா ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப வருத்தமான செய்தி, இந்த வாட்டியும் வெளியே வர போகிறது இல்லை உங்கள் அக்கா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூண்டோட கையில் சேர்த்துற மாதிரி மொத்தமாக தூக்கி போட்டானுங்க. அந்த 3 பேரை தவறுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இவங்களும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ நாமினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் இங்கே மெயினான மேட்ரு. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன் நான் என்ன நினச்சேன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாரும்
வந்ததுல என்ன ஒரு பெனிஃபிட்னா ஓட்டு யாருக்கு இருக்குன்றது கிளியரா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு அந்த டாஸ்க்னு சொன்னல, இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிபி ஹோட்டல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஹோட்டல் டாஸ்கா என்ன ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லா வாட்டி பிபி ஹோட்டல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கெஸ்டா அவங்க உள்ள இருக்கவங்களே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களே, இந்த வாட்டி கெஸ்டா வெளியில இருந்து வர போறாங்க. அதாவது வெளியில இருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்களே, சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா கெஸ்டா வர்றாங்க. சோ இதை பார்க்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேபி எக்ஸ் கண்டஸ்டன்ட்னா அது வெளியே போனவங்களா இருக்கலாம், இல்ல போன சீசன்ல இருந்தவங்களா இருக்கலாம், எப்படின்னு தெரியல. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஹோட்டல் டாஸ்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே ஹோட்டல் டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. சோ இதுல இது கூட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வீக்கான கேப்டன் ஒருத்தவங்க இருக்காங்களே, சோ அந்த கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ். நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும், திவ்யா கணேஷா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க. என்ன டாஸ்க் வச்சு எப்படி கேப்டன் ஆனாங்கன்னு தெரில. ஆனால் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேவராக செமையாக அமையுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை அவங்க அமைச்சிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று நைட்டு கூட சில விஷயம் பார்த்தேன். இந்த வாட்டர் மெலனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதாவது இந்த ஃப்ளர்ட்டிங் விஷயத்தை பற்றி சுபிக்ஷா வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி அது வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலாக அது தப்பாக இருக்குன்னு நினச்சா தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அது எப்படின்னு நான் சொல்ல தெரில. உங்களுக்கு அது ஃப்ளர்ட்டிங்காக தெரிஞ்சால் ஃப்ளைட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உடனே திவாகர் சொன்னார், இவங்களாம் போன வாரம் இல்லை இருந்திருந்தா நம்ம பட்ட கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அவருக்கு சும்மா ஃபன்னாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவார் திவ்யா கணேஷ் கிட்ட, நான் இருந்திருந்தேன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பி அவங்க நோஸ் கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா கொஞ்சம் கிளவராக ஆடுறாங்க. நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப டம்மியாக இருப்பாங்க, இவங்களாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு 2வது வார எவிக்ஷனில் இவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியாப்பட்டவங்க இப்படியாப்பட்ட ஒரு கேமை வந்து ஆடி கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வரும்போது எனக்கு என்னடா இது, அப்போ திவ்யா கணேஷ் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை போல இருக்கு, கொஞ்சம் கிளவராக தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஒருத்தவங்க கேப்டன் ஆகிறாங்கன்னா மேபி டாஸ்க் வந்து அவங்களுக்கு ஃபேவரா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் மட்டும் கலந்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் திவ்யா கணேஷ் வந்து கேப்டன் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அவங்களுக்கு இந்த வாரம் இருக்குல்ல ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா, இந்த வாரம் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுக்கிற டாஸ்க். பிசிக்கல் டாஸ்க்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து ஒரு டாஸ்க் அப்பப்போ பஸ் அடிப்பாங்க, போய் விளையாடணும், திருப்பி வந்துடலாம். இது பிசிக்கல் டாஸ்க் கிடையாது. இது எப்படி தெரியுமா, ஒரு மாதிரி மண்டையை வந்து நம்ம வந்து ரொம்ப நோண்டுற மாதிரி ஒரு டாஸ்க்கு, ப்ரெஷர் கொடுக்குறது. ஒரு மாதிரி 2 பேரும் ஒரு டாஸ்க்கு, இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சர்வர் அப்படின்ற மாதிரி பிரித்து இவங்க வந்து அந்த வேலை செய்யணும், இவங்க இந்த வேலை செய்யணும், இவங்களுக்கு ஒரு ரேட்டிங்கு, இவங்களுக்கு ஒரு ரிவ்யூ, அப்பப்போ அந்த மாதிரி மாற்றி வைப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷராக வச்சுக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான். இந்த டாஸ்க் நடக்கும்போது திவ்யா கணேஷ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இருக்குல்ல, இதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்திருக்கலாம், இப்போ பேசுறது எல்லாமே ரொம்ப நீட்டாக பேசலாம், ரொம்ப பொலைட்டாக பேசலாம், ஒரு மாதிரி டீசெண்டாக வந்து நோஸ் கட் பண்ணிட்டு எல்லாமே ஓகே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா ஒரு கேப்டன் ஆகும்போது அங்க இறங்கி சண்டை செய்வாங்க. அப்ப சண்டை செய்யும் போது நடுவில் நின்று சமாதானப்படுத்த வேண்டியது திவ்யா கணேஷ் தான். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா இவங்க பண்றதை வச்சு தான் இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்னார்ல, என் இடத்துல இருந்து அங்க உள்ள இருந்து ஒருத்தவங்க பேச போறீங்க, நீங்க போய் ஹோஸ்ட், அதாவது ஹோஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறீங்க, பேசுங்க, அப்படி நீங்க ஒழுங்கா பேசலாம், வீக்கெண்ட்ல நாங்க பேசுவோம்னு சொன்னாங்களே. சோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி அவங்க ஒழுங்கா பண்ணலனா, அதுவும் கேப்டன் வேற ஆயிட்டாங்க அப்படின்னும் போது ஒழுங்கா பண்ணலனா வீக்கெண்ட்ல திவ்யா கணேஷ் வச்சு கும்முன்னு கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. சோ இது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு பயங்கரமான ஒரு மேட்டர் நடந்தது. அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ட்ராமா இருக்குல்ல, அது பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. அது சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணமாக மேபி அமித் அவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் கொடுத்த அட்வைஸ் அந்த மாதிரி சில விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு நேற்று நைட்டு. ஸோ அதை ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்பைன் பண்ணி சொல்கிறது கஷ்டங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று நாமினேஷன் அப்டேட், இன்னொன்று கேப்டன், இன்னொன்று டாஸ்க். இது 3க்கான அப்டேட் வந்தோடனே நேற்று நைட்டே வீடியோ போகணும்னு நினச்சேன். பட் டைம் ஆல்ரெடி டூ லேட்ல, ஸோ அதனால் நைட்டு போடல. எனிவேஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.